இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வார் 30 ஃபர்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல யூஹாவா சோல் கிங்க கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ராயல் பேலஸ்ல இருந்து சம்திங் ஏதோ பிளாக் கலர் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குமா, கீழ இருக்கிற சோல் ரீப்பர்ஸும் இந்த ஸ்பிரிச்சுவல் பிரஷர் இது என்னதுன்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு இருக்கவே ரெட் கலர்ல ஒரு டூம் மாதிரி ஒரு மெம்பரேன் இருக்கும்ல, அதை பிரேக் பண்ணி அந்த பிளாக் கலர் ஃபுல்லா சோல் சொசைட்டிக்குள்ள ஊடுருவ ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லா சோல் ரீப்பர்ஸையும் இது அப்படியே எடுத்துட்டு போகுது, அடிச்சுட்டு போகுது. அது ஏதோ பாக்குறதுக்கு ஒரு கிரியேச்சர் மாதிரி இருக்குது. இருக்கிற எல்லாரையும் கடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இக்காகோ எப்படியாவது நம்ம லேப ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்றானா. அதனால லூட்டனட் இசாகி, இக்காகு, அதுக்கப்புறம் ஐசகாவான்னு சொல்லி எல்லாரும் அதை பிளாக் பண்ணா. ஈவன் நம்ம பியாக்கியா இருக்கிறான்ல, அவன் கூட தன்னோட பான்காய பயன்படுத்துறானா. ஆனா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லையா. இருந்தாலுமே பியாக்கியா பெரிய ரியாக்ஷன்ல கொடுக்காம அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மழை மாதிரி சேர்ந்து அந்த இடத்துல விழுகுது. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு பவர் வருதா, அதுல இருந்து எல்லாமே அப்படியே தெரிச்சு போயிட்டு இருக்குது. அந்த பவர் கிட்ட அது நெருங்க கூட பயப்படுது. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. ஒரு தூசி எடுக்கிறதுக்கு கூட கத்தியை பயன்படுத்துவீங்களா என்ன? இதை அழிக்கிறதுக்கு உங்களோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் பத்தாதான்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம லார்ட் எய்சன் வந்திருக்கேன். அப்புறம் ரூக்கியா கூச்சிக்கு உனக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன், லூட்டனட் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல ஒரு முயற்சி தான். எய்சன் நீ எப்படி வெளியே வந்த, உன்னை யார் விட்டதுன்னு கேட்கும் போது நான் தான் அந்த இடத்துல நம்ம ஹெட் கேப்டன் ஷன் வருவாரா. எனக்கு புரியுது நான் ஏன் இதை பண்ணணும்னு எல்லாரும் ஆச்சரியத்துல இருப்பீங்க. நமக்கு உதவி தேவைப்படுதுங்கும் போது யோ சீரியஸா தான் சொல்றியா, யார வெளியிட்டிருக்குன்னு தெரியுதா. ஈவன் அவங்கலாம் அவனோட ஹெல்ப் தான் தேவைப்படுதுன்னா அவன் கூட சேர்ந்து எங்களால ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே பின்வாங்குறாங்களா. ஆனா அதுக்கு பெருசா நம்ம ஹெட் கேப்டன் ஷன் ரியாக்ட் பண்ணாம நீங்க உங்களோட பேரை காப்பாத்துறதுக்காக இவன் கூட சேர்ந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்றீங்க. அதனால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த 13 கோட் கார்ட்ஸ் இருக்கிறாங்களா, இவங்கள பத்தி நான் ஒரு மேட்டர் சொல்லிட்டா வெறும் பேரு பெருமை இதெல்லாம் வச்சுட்டு உலகத்தை காப்பாற்ற முடியாது. ஆனா அதுவே எங்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு அப்புறமா நீங்க உங்க பஞ்சாயத்தை வச்சுக்கலாம், அப்படியே கொஞ்சம் சேர்ல இருந்து கையை ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு சொல்ல. இல்ல அது முடியாது. அப்படின்னா என்ன, இந்த சேர்ல உட்கார்ந்தபடியே நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணுமா என்ன? அதை உன்னால பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் எய்சன். என்ன வஞ்ச புகழ்ச்சியா என்ன பண்ண முடியும் தான். ஆனா இப்போதைக்கு அதுக்கான பவர் என்கிட்ட இல்ல. நான் உன்னோட பவரை பத்தியும் பேசல எய்சன். நான் எதை மீன் பண்றேன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த கொசு மாதிரியான பூச்சியும் உடம்ப பிடிச்சி நிரண்டிட்டு இருக்கிற வரைக்கும் நீ அதை ஃப்ரீயா விட மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற போது இன்னும் மேல இருந்து நிறைய வருது. அது எய்சன் மேல படவே இல்ல, அதுக்குள்ள அப்படியே தெரிச்சு போயிருது. எய்சன் ஹெட் கேப்டன் ஷன்னை பார்த்து நீ மேலே சிறப்பான ஒரு ஆள்னு சொல்ல ரொம்ப நன்றின்ட்டு எல்லாரும் சீக்கிரம் லேபுக்குள்ள போங்கன்னு கத்துவானா. அந்த இடத்துல நம்ம எய்சனுமே ஹாடோ நம்பர் 19 அவனோட மேஜிக்கை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல நம்ம எய்சனை சுத்தி கம்ப்ளீட்டா ஒரு பேரியர் வந்து கிரியேட் ஆகுது மேஜிக் மூலமா. லேப்ல இருக்கிற நம்ம பியாக்கியா ஹெட் கேப்டன் ஷன் கிட்ட எய்சனை ஃப்ரீ பண்றதுங்கிறது எங்க எல்லாரையும் இன்சல்ட் பண்ற மாதிரி உனக்கு தோணலையான்னு கேட்க. அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு வேணும்னா நீங்க 2 அடி கூட நான் அடிச்சுக்கலாமானா. ஆனா அந்த பேரியரும் ரிலீஸ் ஆக அங்க இருந்த அந்த பூச்சி எல்லாமே காணாம போயிரும். யப்பா என்ன ஒரு பவர்ரான அங்க இருக்கிறீங்களா ஆச்சரியப்படும் போது உராஹாராமே எனக்கு தெரிஞ்சு எய்சன் கடைசி இச்சிகோ கிட்ட சண்டை போட்டதுல இருந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு சொல்ல. என்னது பிரிசன்ல இருந்துகிட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கானா மனுஷனா அவன் யோசிக்க. அப்ப சூயி அவளோட பான்காயை பயன்படுத்தி மேல இருக்கிற அந்த டூமை பிரேக் பண்ணலான்னு பார்க்க அதுக்கான அவசியம் எல்லாம் இருக்காது. நான் ஏற்கனவே யூஸ் பண்ண மேஜிக்கே மேல இருக்கிற டூம்ல ஒரு சின்ன கிராக் கிரியேட் பண்ணிருக்கும். இனி நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ரைக் பண்ண மட்டுமே போதுமானதுன்னு அங்க இருக்கிற அந்த இடத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு விதமான கிரியேச்சர் வந்ததுல அது வந்து யூஆவா கிட்ட இருந்தா ரிலீஸ் ஆயிருக்கும். ஒன்ஸ் அவன் சோல் கிங்கோட பவரை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் அதை மொத்தத்தையும் வந்து வெளியிட்டு இருந்திருப்பான். எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன்னு கேட்க, ஏன் உன்னால யூஆவோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர்ல இருக்கிற சேஞ்ச கண்டுபிடிக்க முடியலையா என்ன? வின்சியோட ராஜாவா இருந்தாலுமே சோல் கிங்கோட பவரை மொத்தமா அட்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்ல. ராயல் பேலஸுக்கு போறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு உரஹாராட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கான எந்த ஒரு தேவையும் இல்ல, உங்களுக்கு வேணும்னா அதை நானே பண்றேன்னு சொல்லி எய்சன் அவனோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் மொத்தத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணுவானா. அது அந்த டூமை கூட தாண்டி போற மாதிரி தான் இருக்கும், பட் முழுசா போகாது. அதே இடத்துல எல்லாமே ஆஃப் ஆக ஹெட் கேப்டன் ஷன் வந்துட்டு சாரிப்பா எய்சன், உன்னை சுத்தி நாங்க ஒரு தடுப்பு போட்டிருக்கோம்ல, அது நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒண்ணு உன்னோட பவரை மொத்தத்தையும் குறைக்காது. அதுக்கு பதிலா அந்த பவரை வந்து உன் பாடி கிட்ட மட்டும் யூஸ் பண்ற மாதிரி பண்ணிரும். சோல் சொசைட்டியோட டெக்னாலஜியை கொஞ்சமாவது மதியான்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம மயூரியும் வந்துட்டு ஏன் எய்சன் என்னோட டெக்னாலஜியை உன்னால பிரேக் பண்ண முடியும்னு நினைச்சியா என்ன? குழந்தைத்தனமா இல்ல உனக்கு? உன்னால உன் பவரை யூஸ் பண்ணி ராயல் பேலஸ கீழே கொண்டு வர முடியுமோ என்னமோ, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா என்னோட டெக்னாலஜிக்கு உள்ள நீ இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன்னா நீ அப்படி பண்ணிட்டா கூட அது என்னோட டெக்னாலஜிக்கும் எனக்கும் தான் அசிங்கமானா. அப்படின்னா உன் டெக்னாலஜியா இல்ல என்னோட பவரா எது சுப்பீரியர்னு பாத்தரலாமான்னு எய்சன் பேசிட்டு இருக்கும் போது டக்குனு அவனை யாரோ அட்டாக் பண்றாங்களா. அது பார்த்தா ஒரு ஸ்டோன் ரிட்டாரா இருக்கும். நீ எவ்வளவு பெரிய ஆளுனா தெரியல, ஆனா உன் மேல நீ ஏதோ துணி போட்டிருக்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன் பவர்ல நிறைய ஓட்டைகள் தெரியுது. அதை கரெக்டா பார்த்து தான் அட்டாக் பண்ண. உன்ன மாதிரி நகர முடியாம உட்காந்துருக்கணும் அட்டாக் பண்றதுல எனக்கு ஒரு மேட்ரே இல்லைன்னு சொல்லி தலையிலே அடிக்க, என்னடா அடிச்சதுக்கே படுத்துட்ட சுயநூலதான் இருக்கிறே என்ன நக்கல் பண்ணும்போது மத்த ஸ்டோன் ரிட்டர்ஸ்ல இருப்பானுங்களே எல்லாருமே வந்துருவானுங்க. உன்னோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை நான் நியூட்ரலைஸ் பண்ணிட்டேன். இனிமேலாத அந்த ராயல் பேலஸை பத்திலாம் நினைக்காதடான்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்ல நேரத்துல வில்லன்கள்லாம் வந்திருக்காங்க. எனிவேஸ் உரஹாரா, நீ ராயல் பேலஸுக்கு போறதுக்கு ஏதோ ஒரு
ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதை போய் கவனிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் குவின்சி வில்லன்களே உங்க கூட சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு பெரிதளவில் ஆர்வம் இல்ல, நாங்க வேணா ராயல் பேலஸை எதுவும் பண்ணாம இருக்கிறோம், அதுக்கு பதிலா எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்கும்போது முடியாது, எங்க குவின்சி ராஜாவை தடுக்க நினைச்சா நாங்க வந்து நிப்போம் அப்படின்னு சொல்ல, அப்ப அவனை யாரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்றாங்க. பார்த்தா அது அந்த பாஸ்பியா இருக்கும், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லுவானா. ஏன்னு பார்த்தா இந்த குவின்சிஸுமே அந்த வேண்டர் ரிச் என்று அழைக்கப்படுகிற சோல் சொசைட்டியோட ஒரு ஷேடோ வேர்ல்டுல தானே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. சோ ராயல் பேலஸ் அழியறதுங்கிறது நாங்களும் விரும்பல, சோல் சொசைட்டி அழியறத கூட நாங்க விரும்பல, இதையெல்லாம் நாங்க நம்புவோம் நினைக்கிறியா என்ன? நீங்க நம்பணுங்கிற தேவை கூட கிடையாது, வேணும்னா நம்ம ஒரு டீலிங்க் வந்துடலாம், நாங்க உங்களை வந்து அட்டாக் பண்ண மாட்டோம், ஆனா அதுக்கு பதிலா நீங்க எங்களை ராயல் பேலஸுக்கு கூட்டிட்டு போகணும், எங்களை இங்க விட்டுட்டு போனதுக்கு யூஹாவை நாங்க கொலை பண்ணணும்னு சொல்ல, இன்னொரு பக்கம் சீசன் 1ல ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறாரு, ஸ்பாயில் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன்ல, தலைவனும் ரெடி ஆகிட்டு இருக்க. இங்க நம்ம ஹெட் கேப்டன் ஷன் அவரோட போன் எடுத்துட்டு ஓகே சோல் ரீப்பர்ஸ் யாரெல்லாம் உயிரோட இருக்கிறீங்களோ எல்லாரும் சீக்கிரம் இந்த லேபுக்கு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நடந்து முடிஞ்ச இந்த ஒரு போர்ல பாதி உசுறு இருந்தும் இல்லாமலும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எந்திரிச்சு வர ஆரம்பிக்கிறாங்க லைனா. ஓகே ஹெட் கேப்டன் கூப்பிட்டாருன்னு அந்த மயூரி சம்திங் எதையோ பெருசா பில் பண்ணி வச்சிருப்பானா, என்னடா இதுன்னு உரார பாத்துக்கிட்டு இருக்க, அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டதுக்கான காரணமே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து கடன் வாங்குறதுக்காக தான். ஈவன் நம்ம கென்பாச்சியும் வந்திருப்பான், வந்த உடனே யாச்சிருவ கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கும்போது இல்ல எல்லாரும் தேடிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவான் ஐசகாவா. கென்பாச்சியும் அவனா தேடலான்னு போக பாப்பானா, ஆனா அப்ப நனவோ வந்துட்டு இல்ல உன் ஆளுங்க ஆல்ரெடி 5-6 பேர் தேடிட்டு இருக்கிறாங்க, அவங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க, ராயல் பேலஸுக்கு போறதுக்கான கேட்டை உருவாக்குறதுக்காக உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தேவைப்படுது, அதனால நீ இருந்தே ஆகணுங்கும் போது அந்த நனவோட கண்ணை பார்த்துட்டே இருந்த கென்பாச்சி சரின்னு ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் ஹெட் கேப்டன் ஷன்னுமே கூடி நிக்கிற எல்லா சோல் ரீப்பர்ஸ் குவின்சிஸ் கிட்ட யூஆவா சோல் கிங்கோட பவரை எடுத்துட்டான், இனிமேல் சோல் சொசைட்டிக்கு மட்டும் கிடையாது இருக்கிற மொத்த உலகத்துக்குமே ஆபத்து, நமக்குள்ள இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்ததுலாம் தெரியாது, ஆனா ஒன்னா சேர்ந்து யூஆவை ஸ்டாப் பண்ணி ஆகணும், எதுக்காக உங்க லைஃப் நீங்க ரிஸ்க் பண்ணி ஆகணும், இந்த உலகம் இதே இடத்துல இருக்கணுங்கிறங்காட்டி தானே இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது தான் ஸ்குவாட் 13ஓட வேலையே, அதை தான் நம்ம பண்ண போறோம். ஈவன் உரஹாராமே இந்த இடத்துல ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி நம்ம எல்லாருமே ராயல் பேலஸுக்கு போக போறோம், அப்படின்னா என்ன எல்லாரும் தயாரா இருக்கீங்களாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கிறால அவங்களும் வருவாங்க. சோ அந்த விசார்ட்ஸ் குரூப்புமே கையில எதையோ தண்ணி மாதிரி கொண்டு வந்திருப்பால, அதை எடுத்து ஊத்தும் போது அது ஆக்சுவலி இந்த 1000 இயர் பிளட் வாரோட ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்ல அந்த எல்லா உலகமே ஒன்னா மர்ஜ் ஆகுற மாதிரி ஒரு டிஸ்டார்ஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கும்ல, அந்த டிஸ்டார்ஷன்ல உருவாகுற அந்த ஒரு லிக்விட் மாதிரி இருக்கிற சப்ஸ்டான்ஸ் அன்னைக்கே கலெக்ட் பண்ண சொல்லி உராரா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு சிஞ்சி மூலமா. ஆனா அதை வச்சுதான் இப்போ ராயல் பேலஸுக்கும் போக போறாங்க. ஆனா அந்த இடத்துல தான் நம்ம எய்சனும் இருப்பானா, அப்புறம் கொஞ்சம் தள்ளி நில்லான்னு சொல்ல என்னால நகர முடியும் நான் சொல்ல வர, அது கரெக்டா இருக்காது, ஆனா உனக்கு இதுதான் நல்ல ஒரு சான்ஸ், முடிஞ்சா என்ன கொலை பண்ணிக்கோங்க போது உன்னை கொலை பண்றது அவ்வளவு ஈஸியா இருந்திருந்தா நான் என்னைக்கோ பண்ணியிருந்திருப்பேன். ஆனா அந்த ஒரு குவின்சியோட அட்டாக்ல கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா வந்து நகரவே முடியாம இருந்த பத்தியா, லைட்டா பாவமா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு நகரவே முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டதே இல்ல, இதுவே முதல் முறை. அதுக்காகலாம் நீ என்னை பார்த்து பாவம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுது, உன்னோட ஃபுல் பவர் என்னங்கறத இன்னும் பார்க்கவே இல்ல, ரைட். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ஒரு போர்ட்டலையுமே கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா உரஹாரா. ஓகே நம்மளால போக முடியும், ஆனா திருப்பி வரது லைட்டா டவுட்னு சொல்ல சூயி பயங்கரமா காண்டாகுவா, என்னடே நீ அதெல்லாம் சொல்லணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது, நாங்களுமே இந்த 13 ஸ்குவாட்ஸ்ல இருக்கிறவங்க தான், அந்த மாதிரி பூச்சாண்டி காட்டணும்னு அவசியம் இல்லங்கும் போதுதான் ஆமா உயிரை பணைய வைக்கிறதுக்கு எல்லாருமே தயாரா தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா. வர முடியுமோ வர முடியாதோ, ஆனா அங்க போனா சண்டை செய்ய முடியுமா அப்படின்னு தான் கென்பாச்சி கேட்டுக்கிட்டு இருப்பான். நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த எய்சன் குவின்சிஸும் சோல் ரீப்பர்ஸும் ஒன்னா சேர்ந்து சோல் சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்றாங்களாமா. இல்ல இதை இப்படி சொன்னா கரெக்டா இருக்காது, குவின்சியும் சோல் ரீப்பரும் ஒன்னா சேர்ந்துட்டு அவங்களுக்கு காமனா உள்ள ஒரு எதிரியை வந்து போட்டு தள்ளுறதுக்காக போறாங்க. கேட்டாலே பயங்கர சிரிப்பா இருக்குது. ஆனா என்ன தடுத்து நிறுத்தின அந்த ஒரு ஆள் எனக்கு முன்னாடியே ராயல் பேலஸுக்கு போயிருக்காங்கிறது தான் ஏத்துக்கவே முடியலன்னு நம்ம எய்சன் காண்டாக மயக்கத்துல இருந்து நம்ம இச்சிகவும் கண் விழிக்கிறானா. பார்த்தா நம்ம ஒரியுமே இருக்கிறாள், சோ அவதான் ஹீல் பண்ணியிருந்திருப்பா ஆப்வியஸ்லி. ஈவன் நம்ம யோரிச்சின்னு சொல்லி எல்லாருமே ஹீல் பண்ணியிருந்திருப்பாளா. மேல இருந்து நம்ம ஹீரோ அடிபட்டு கீழே விழுகும் போது அவன் பாடி பெருசா டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நம்ம கோன் தான் அவனோட பாடியை பெருசாக்கி ஹீரோ வந்து காப்பாத்திருந்திருப்பான். ஆக்சுவலி நம்ம ஹீரோட ட்ரெஸ் கூட தான் இருந்திருக்கான் இவ்வளவு நேரமா. சரி சரி பேசிட்டு இருந்ததெல்லாம் போதும், போய் கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னு யோரிச்சி சொல்ல அப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஒன்னு ஓபன் ஆகும். அதுக்குள்ள இருந்து நம்ம கிரிம்ஜோ வர அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல இச்சிக குராசாக்கிங்கும் போது அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. என்னடா எய்சனை காமிச்சிட்டு எய்சனை மொக்க பண்ணிட்டாங்களே எல்லாம் நினைக்காதீங்க, சம்பவங்கள் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறது. அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ யா, தேங்க்யூ.